ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. சஸ்பென்ஸ்க்கு கொஞ்சம் கூட பஞ்சம் கிடையாது. நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ண போறான், அடுத்து என்ன பண்ண போறாங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள யோசிக்க வச்சுட்டார். ஒன்மையில் 2026 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல 2 சாப்டர் இருக்கு. நம்ம ரெண்டையுமே கொஞ்சம் கூட டிலே பண்ணாம நம்ம சேனல்ல உடனே பாத்திரலாம். மூவியோட ஒன்லைனர்: அப்பாவும் பொண்ணும் ஒரு இடத்துல கேம்பிங் போயிருக்காங்க. போன இடத்துல பொண்ணை கடத்திடுறாங்க. கடத்துறவங்க கிட்ட இருந்து பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறது அந்த மூவியை பாக்குறதுக்கு வேணா ஒன்லைனர் சாதாரணமா தெரியும். ஆனா நம்ம ஹீரோ பண்ற ஒவ்வொரு விஷயமும் அட்டகாசம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு லவரை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கேம்பிங்காக வெளியே வந்திருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கு. அந்த பையன் கூட கேக்குறான், கண்டிப்பா இந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அங்க ஆளே இல்ல. ஆனா இடம் ரொம்பவே அழகா இருக்கு. 2 பேரும் அங்கேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளயும் பார்த்தோம்னா அங்க இருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. யாரு என்ன வேணும்னு கேட்க போனா அந்த பையனை கொலை பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சாக்கர் கேம் விளையாண்டுட்டு இருக்கா ஒரு பொண்ணு. இவ பேரு ஆலெக்ஸ். நம்ம ஹீரோவோட பொண்ணு இவதான். இவர் பேர் தான் டேனி, நம்ம படத்தோட ஹீரோ. ஒய்ஃபும் டேனியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க ஞாபகம் வந்துருச்சு போல, வீட்டு பக்கம் எல்லாம் வழி தெரிஞ்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கேட்க, ஆமா ஆர்மில கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு, அதனாலதான் என்னால வர முடியல அப்படின்னு சொல்றா. இவர் ஒரு ஆர்மி ஆபீசர். சரி ஓகே, ஆனா உங்களுக்கும் ஆலெக்ஸுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. உங்களுக்கு டைம் இருந்தா அவ கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்றா. இனிமே எனக்கு ரொம்பவே டைம் இருக்கும், ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அப்ப நல்லதா போச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு. நீங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு போய் அவளுக்கு நல்ல காலேஜா சூஸ் பண்ணி கொடுங்க. அப்புறம் அதான் உங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் கொஞ்சமாவது பில்ட் ஆகும்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா அனுப்பலாம்னு ஒய்ஃப் முடிவு பண்ணிருக்காங்க. டேனியலும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுநாள் ஆகுது. காலேஜ் சூஸ் பண்றதுக்காக 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஒய்ஃப் வந்து ட்ரை பண்றாங்க அப்பாவும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. 2 பேரும் ஒன்னா நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது கூட வேண்டா வெறுப்பாதான் நின்னுட்டு இருக்கா பொண்ணு. சரி ஓகே, எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேனியலும் கிளம்புறாரு. 2 பேரும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போல அவர் பேசினா கூட இவ பொண்ணு எதுவுமே காதுலயே வாங்கிக்காம ஹெட்செட்டை மாட்டிட்டு வேற ஏதோ கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அதனால இவர் கொஞ்சமே கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து நிப்பாட்டி பெட்ரோல் போடுறாரு. ஏமா என் மேல என்ன கோவமா இருக்க? தப்பு தான் உன்னை அம்மாவே தனியா விட்டுட்டு போனது. நான் ஒன்னும் வேணும்னு போல, வேலை விஷயமா தான் போயிருந்தேன். இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த மாதிரி நடந்துக்காத, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி டேனியல் சொல்றாரு. இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க, ஆனா மறுபடியும் உங்களுக்கு வேலை வந்தா நீங்க கிளம்பி போயிருவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் அட்டாச் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா, பட் ஆனா அவன் எதுவுமே சொல்ற மாதிரியே இல்ல அவ பொண்ணு சொல்றதுக்கு. சரி உங்க கையில இப்ப வந்து நீங்க கன்னை வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் போது, ஆமா வச்சிருக்கேன். நீங்க எனக்கு அப்பா தானே, ஒன்னும் செக்யூரிட்டி கார்டு கிடையாது. அந்த கன்னை தூக்கி ஓரமா வைங்க. அப்புறம் அதான் நான் உங்க கூட டிராவல் பண்ணுவேன், இல்லைன்னா திரும்பி இப்பயே அம்மா கூட போயிருவேன் நானு அப்படின்னு சொல்லுவேன். சரி வேற வழி இல்லாம அவனுக்கு கன் எடுத்து கார்லயே வச்சிடறான். அப்படி பேரும் சேர்ந்து ஒரு காலேஜுக்கு வர்றாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட தான் வர போறீங்களா? இப்ப கூட இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸை மாத்த மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறா. இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேனி உள்ள வராரு. பொண்ணை பத்தி கேட்டா ஏதோ கொஞ்சம் தான் தெரியுது, அவ்வளவு தூரத்துக்கு டீட்டெயிலா ஒன்னும் தெரியல. அதனாலே அந்த காலேஜ்ல சீட் கிடைக்காம வேற காலேஜ் தேடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்ப 2 பேரும் மறுபடியும் கார்ல டிராவல் பண்ணி போகும்போது அவன் கேக்குறான், உனக்கு பிடிச்சது என்ன, உனக்கு பிடிச்ச கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கூட பத்தி அவளுக்கு பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது. எல்லாத்தையும் உங்க போனுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், நீங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசுறாங்க. அம்மா தான் கால் பண்ணியிருந்தா, உனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்போட ஒரு காலேஜ் வந்திருக்கான், அங்க ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறா. இல்ல நம்ம இன்னும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்றான். ஏன் நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வந்து அந்த கேம் விளையாட பிடிக்கலையான்னு கேட்கும் போதுல, அது விளையாடும் போதுல அம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க, அதனால ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கு என் ஃபியூச்சரை பத்தி, அவ்வளவுதான். சரி எல்லாத்தையும் அம்மா பத்தியே சொல்றேன், உனக்கு என்ன இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். பட் அதுக்கு அலெக்ஸ் கிட்ட பதிலே இல்ல. தெரிஞ்சு போச்சு இவளுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்பனா உனக்கு ஆர்ட் தான் ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறான். அவ அப்படியே பாக்குறா, இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்கிற மாதிரிதான் அவ பாத்துட்டு இருக்கா. அப்ப உனக்கு ஆர்ட் தான் பிடிக்கும் அப்படிதானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்டா, நீ அனுப்பி வச்சல அதுல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுல நீ அழகாவே படம் வரைஞ்சிருந்த. அப்புறம் என்ன, கொஞ்சம் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேச, அப்படின்னா தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஆனா எனக்கு உங்ககிட்ட அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு போய் தூங்க போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு காட்டுக்கு நடுவுல காமிக்கிறாங்க. நிறைய பேர் சுத்தி நிக்கிறாங்க. உள்ள ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை பிறக்குது, பார்த்தா பெண் குழந்தை. அதை வந்து ஒருத்தன் கையில கொடுத்தோன்னே அவன் பெண் குழந்தையாங்கிற மாதிரி சேடா பாக்குறான். அது என்ன கதைங்கிறது இப்ப நம்மளுக்கு காட்டல. அப்படியே அந்த பக்கம் ஆலெக்ஸும் டேனியும் பார்த்தா வேற ஒரு காலேஜ் வந்திருக்காங்க. அதுவுமே ஆலெக்ஸுக்கு
சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவ ஒரு மாதிரி டல்லா போறா. உனக்கு என்னதான் பிரச்சனை கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டப்பதான் சொல்றா, நான் வந்து ஒரு காலேஜ்ல அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அவங்க என்னைய வர சொல்லியிருக்காங்க. நீங்க என்னைய கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறா. சரி ஓகே அது என்ன காலேஜ்ன்னு சொல்லுன்னா, ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்றா. இது உங்க அம்மாக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ உங்க அம்மா கிட்ட இத சொல்லு. அதுக்கப்புறம் நான் உன்னைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி டேனியல் சொல்றாரு. நான் வீட்டுக்கு போனோனே கண்டிப்பா அம்மா கிட்ட அத பத்தி பேசுறேன். பட் ஆனா இப்ப நம்ம போய் அத பார்க்கலாம். அதுக்கு இங்க இருந்து 9 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம போணும். பொண்ணு கேக்குறாளே அவளுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்றான். 2 பேரும் அங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த காலேஜுக்கு. கார்ல வந்துட்டு இருக்கும் போதே டேனியல் சொல்றாரு, இப்பயே ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நம்மளால எப்படி போனாலும் போக முடியாது. அதனால இங்கேயே எங்கேயாவது நைட் கேம்பிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்றா. என்னது கேம்பிங்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன இந்த இடத்துல டவரே இல்ல. ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பாக்குறதுக்கு கூட. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் யோசிச்சுட்டு இருக்கா. எல்லா இடத்துலயுமே நெட்வொர்க் பிரச்சனை இருக்கதான் செய்யும். இல்லைன்னா என்ன பண்ணுவ? கொஞ்சம் எதிர்த்திருக்கவங்க கிட்ட பேசு. ஃபர்ஸ்ட் உனக்கு எதனால ஆர்ட்ஸ் காலேஜ் பிடிக்கும்? எதுக்காக நீ உன் அம்மா கிட்ட இருந்து மறைச்சு இதை பண்றேன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த படம் வரைகிறதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கு சேஃப் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ உன்னை வந்து பாதுகாக்க தானே நினைக்கிறா. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா அது எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. அதனாலதான் இதெல்லாம் அம்மாக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவனும் அதை புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ஒரு கடை வருது. அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அப்புறம் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போய் யூஸ் பண்ண சொல்றான். அங்க ஒருத்தன் உனக்கு என்ன 17 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதனால பயந்து அவ சீக்கிரமா வந்துடுறா. இங்க ஏதாவது கேம்பெயின் பண்ற இடம் இருக்கான்னு சொல்லி டேனியல் கேட்டா, இருக்கே. இங்க இருந்து ஒரு மைல் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்க ஒரு இடம் இருக்கு. அங்க நீங்க கண்டிப்பா ஸ்டே பண்ணலாம். சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் போடுறாங்க. யாருக்கும் கால் பண்ணி. அப்புறம் அவங்க 2 பேரும் போறாங்க. 1 மைல்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த ரோட்டுக்குள்ளதான் அவங்க 2 பேரும் போறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு லவ்வர்ஸ் இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க இருந்து தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க. அதே இடம் தான் இந்த இடம். அங்க 2 பேரும் டென்ட் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அவ வரைஞ்ச ஆர்ட் புக்ஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. எல்லாமே இப்போதைக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நமக்கு விறகு வேணும் தீ மூட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் விறகு எடுக்க போறாங்க. அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். என்னப்பா அங்க இருக்குன்னு கேட்டா அவன் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு டேனியலுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் பக்கமா ஓடி வராங்க. பார்த்தா இவங்க வந்த காரை யாரோ அங்க இருந்து எடுத்துட்டு போறான். இவங்க தப்பிச்சு போக கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் பொண்ணை வேற தூக்கிட்டு போக ட்ரை பண்றாங்க. டேனியல் வந்து அங்க இருக்கிற எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு 2 பேரை கொலை வேற பண்ணிடுறாரு. இதை பார்த்து பொண்ணு ரொம்பவே பயந்து போறா. அங்க கூட்டமா சேர்ந்து அலெக்ஸை கடத்துறதுக்கு தான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களுக்கு பயந்து ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, மூச்சு விடாம இரு. அப்புறம் நம்ம இங்க இருக்கோம்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க அவங்க போற வரைக்கும். அவங்க எல்லாம் அங்க இருந்து போனோடனே அந்த இடத்த விட்டு 2 பேரும் வெளியே வந்த உடனே ஒரு இடத்துல இருந்து தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுகுறா. என்னோட தப்பு தான்ப்பா எல்லாமே. நீங்க கையில கன் வச்சிருந்தீங்க. அது இருந்தா கூட இப்ப நம்ம தப்பிச்சிருந்திருக்கலாம். நான் தான் அதை வந்து கார்ல வைக்க சொன்னேன். இப்ப பாருங்க எல்லாமே பிரச்சனை ஆயி போச்சு. நான் அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன் நீ உன்னையவே கஷ்டப்படுத்திக்கிற? அதான் நான் இருக்கேன்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பக்கமா நடந்து போறாங்க. ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. அதை கன்னி பண்ணி போயிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு வேன் நிக்குது. சரி அந்த வேன்ல யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்கலாம். அப்படி இல்ல இவங்க இருந்தா கூட அங்க இருந்து ஏதாவது பொருள் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் 2 பேர் வேன் பக்கம் வராங்க. அந்த வேனை திறந்து பார்த்தா ஒரு நாய் குலைச்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்துல ஏதோ அந்த கடத்த வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அலெக்ஸ் ஓடு ஓடுன்றாரு. அவ ஓட ட்ரை பண்றா. பட் ஆனா பின்னாடி இருந்து வந்து 2 பேர் பிடிச்சிடுறாங்க அவளை. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ அவ தப்பிச்சிடுறா. இந்த பக்கம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒருத்தனை அடிச்சா அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். அதை பார்த்தோன்னே இவ அப்படியே பயந்து போறா. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா வளர்ந்த தடிமாடி மாதிரி ஒருத்தன் வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த வேன் அப்படியே நகட்டி அவனை அப்படியே நச்சிடுறாரு. அந்த இடத்துல இருந்து எப்படியோ 2 பேரும் தப்பிச்சு அங்க இருந்து போறாங்க. அப்படி ஓடும்போது அலெக்ஸ் கால்ல வேற அடிபட்டுருது. உன்னால நடக்க முடியுமான்னு கேட்டா நடக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த கடத்த வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் ஒருத்தன் செத்து போயிட்டான்ல, எப்படியாவது அதை வந்து ஹெட் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த பொண்ணை பிடிக்காம போனோம்னா அவரே நம்மளை கொன்றுவாரு. கண்டிப்பா நம்ம பிடிச்சிட்டு தான் போகணும். நாங்க போய் அந்த பொண்ணை தேடுறோம். நீ போய் வில்லன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அடிமாடை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இவங்களை தேடி கிளம்புறாங்க. அப்படியே நடந்தே ரொம்ப டயர்டாயி ஒரு பாறைக்கு நடுவுல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப 2 நேரம் அவங்க அப்பா ஒரு பேக் வச்சிருக்காரு. அதுல எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டா சர்வைவல் பண்றதுக்கான பல பொருட்கள் அதுல இருக்கு. அதை பார்த்தோன்னே கேக்குறா, நம்ம காலேஜ் தானே போனோம், அதுக்கு எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஆர்மில இருக்கும் போதுல இதை எப்பயுமே கேரி பண்ணிட்டே இருப்பேன். அந்த பழக்கம் தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. ஆமாப்பா உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஆர்மி பிடிக்குது அப்படின்னா நீங்க எதுக்கு ரிட்டையர் ஆகி அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னு சொல்லி அவ கேக்குறா. எங்களுக்கு திடீர்னு ஒரு மிஷன் வந்துச்சு. ஒரு இடத்துல இருக்கிற எல்லா மக்களையும் வெளியேற்ற சொன்னாங்க. அங்க பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எங்களால எல்லாரையுமே காப்பாத்த முடியல. சரி நம்ம அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு என்னோட ஹெட் சொன்னாரு. அப்ப ஒருத்தன் வந்து குழந்தைய கையில கொடுத்து என் குழந்தைய மட்டும் காப்பாத்திருங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டான். ஆனா என் ஹெட் வந்து
இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. கடைசி அந்த குழந்தையும் இறந்து போச்சு. இதுக்காக நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். அதனால சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பொண்ணுகிட்ட. சாரிப்பா, உங்களை என்னமோ ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் நானு. நீங்க நாட்டுக்காக எவ்வளவோ போராடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பாவோட பாசத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிறா அவ. அப்பா எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே குளிருதுன்னு சொல்லி அவனோட ஜாக்கெட்டை கழட்டி பொண்ணுக்கு போட்டு விட்டுட்டு 2 பேரும் அதே இடத்துல ரெஸ்ட் எடுக்குறாங்க நைட் ஃபுல்லா. அப்புறம் காலையில ஆகுது. அவ எந்திரிச்சோன்னு சொல்றா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லியும், சரி நான் இங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். பார்த்தா அவ போன இடத்துல இவளை கடத்த வந்தவங்க அங்கதான் இவளை தேடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த பக்கமாவது போயிட மாட்டாங்களா, நம்ம அங்க இருந்து தப்பிச்சு அப்பா கிட்ட போயிட மாட்டோமோன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேனியலுக்கு என்னாச்சுன்னு காமிச்சா, டேனியலுக்கே தெரியாம ஒருத்தன் அவரை வந்து அட்டாக் பண்றான். அப்படியே டிஃபென்ஸ் பண்றாரு. பண்ணிட்டு அவரை கத்தியால குத்த வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து அவனை வந்து குத்திடுறாரு. அதுக்குள்ள அலெக்ஸ் அங்க ஒளிஞ்சிருக்கிறதா அந்த கடத்த வந்தவங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அவ பின்னாடியே ஓடி வராங்க. அப்பா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க தப்பிச்சு. அதுக்கு மேல போறதுக்கு வழியே இல்ல. ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு. சரி வேற வழி இல்ல, இதுல குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டேனியல் முடிவு எடுத்துட்டாரு. அலெக்ஸையும் குதிக்க சொல்றாரு. அப்பா முடியாதுன்னு சொல்றா. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, குதி, நான் தான் சொல்றேன்னு சொல்லி 2 பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. அப்ப கூட விடாம அம்ப வந்து அந்த தண்ணிக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க. அதுல இருந்து தப்பிச்சு அப்படியே ரெண்டு பேரும் வெளியே வந்த உடனே பார்த்தா வில்ல அந்த இடத்துலதான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு கூட இருக்க ஒருத்தன் கூட சண்டை போடுறாரு. அதுக்குள்ள பொண்ணையை லாக் பண்றாங்க. கன்னை வச்சு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு டேனியல் நின்றுட்டு இருக்கும் போல பக்கத்துல இருந்து கல் எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சு அங்கேயே அவர் விழுந்துடுறாரு. விழுந்தவரை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. டேனியல் செத்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பொண்ணை கூட்டிட்டு வில்லனும் அவன் கூட்டாளிகளும் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் டேனியல் இன்னும் சாகவே இல்ல. அந்த தண்ணியில அவ பொண்ணு சொன்ன வார்த்தை தான் அவர் காதுல கேட்டுட்டே இருக்கு. டக்குன்னு முடிச்சு அந்த ஆத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே பொண்ணை தான் தேடுறாரு. இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதா, அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கிறத தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தா அவளை ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்நேரம் ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னு தெரியுதா, படத்தோட ஸ்டார்டிங்ல லில்லின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பேன், அவதான் இப்ப இந்த இடத்துல பிரெக்னெண்டா இருக்கா. அவளை கடத்தி இங்க கொண்டு வந்திருப்பாங்க போல. அவ சொல்றா, ஒன்ன மாதிரிதான் நானும் இந்த இடத்துக்கு வந்தப்ப ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஆனா அதெல்லாம் வேஸ்ட். அவங்க சொல்றதுக்கு நீயும் சரிப்பட்டு வந்துரு, அப்படாதான் உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கனால எதுவுமே மாற போறது கிடையாதுன்னு சொல்லுமே இவளுக்கோ வந்து அவ கொண்டு வந்ததுல தட்டி விட்டுறா. அவளுதான் வில்லே உள்ள வரான். அலெக்ஸோட டிராயிங் புக்கு கையில வச்சுட்டு அதை காமிக்கிறான். இந்த டிராயிங்ல நீ வரைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இடத்த தான் நான் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு இங்க உன்னைய கொடுமைப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு அவன் என்ன பேசுறாங்கிறதே புரியல. ஆனா இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க கட்டையை எடுத்து அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த வில்லன் விட்டுருங்க, அவ எங்க போயிட போறா அப்படிங்கிற மாதிரி விடுறான். பார்த்தா அவ வேகமா அந்த காட்டுக்குள்ள ஓடுறா. ஓடி போய் காட்டை விட்டு வெளியே போய் பார்த்தா ஃபுல்லா தண்ணி. அது ஒரு தீவு மாதிரி இருக்கு. பார்த்துட்டு எங்க போறது எப்படி போறதுன்னே தெரியாம அங்கேயே உட்காந்து அழுகுறா ரொம்பவே அலெக்ஸ். அப்பதான் வில்லன் வந்து சொல்றான், நான் தான் சொன்னேன்ல இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் தனியா இருக்க போறோம், நீ என்ன நினைச்சாலும் இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது, இவளை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் அவளை கூட்டிட்டு அதே கிராமத்துக்கே போயிடுறாங்க. அவனுங்க எங்க இருக்காங்கிறத டேனியல் இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு வீட்டுலதான் உட்காந்து எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு ஒரே இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காரு. மிலிட்டரியில தீவிரவாதிகளை எப்படி விசாரிப்பாங்களோ அதே மாதிரிதான் இங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தனோட தொண்டையை அறுத்து விட்டோன்னே அது அப்படியே ரத்தமா அந்த இடமெல்லாம் தெரிக்குது. அதை பார்த்து மத்தவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அப்பதான் கேக்குறாரு, என் பொண்ணுங்க எதுக்காக அவளை கடத்துனீங்க, எங்களுக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம், என் பொண்ணு இப்ப இங்க வந்தே ஆகணும்னு சொல்லி எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தன் போய் கேட்கும்போது என்ன சொன்னா, உன் பொண்ணு வந்து ஐலாண்ட்ல இருக்கா, அவ இனிமே அங்கதான் வாழ்வா, அதை விட்டு அவளால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி உனக்கு ரொம்பவே கோவம் வந்து அவனோட காதை அறுத்துடுறான். காதை அறுத்தவங்க சொல்றா, அவங்க அப்பாவுக்கு உடனே கால் பண்ண, இல்ல நம்ம எல்லாரும் செத்து போயிருவோம், இதுக்கு மேல என்னால இந்த வழியை தாங்க முடியாதுன்னு சொல்றதுதான் புரியுது. அந்த வில்லனோட பையனே இங்கதான் இருக்கான் போல. இவனை வச்சு பொண்ணை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு டேனி. இந்த வில்லனோட பையன் கிட்ட கேக்குறான், எதுக்கு இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை கடத்துறீங்கன்னு கேட்கும்போதுதான் அவன் சொல்றான், நாங்க தனியா ஒரு ஐலாண்டா உருவாக்க நினைக்கிறோம், வெளி உலகத்துல இருந்து அது ரொம்பவே தனிப்பட்டு இருக்கணும், இங்க ஐலாண்ட்ல இருக்கிற பொண்ணுங்களால இனிமே குழந்தை பெத்துக்க முடியாது, அதனால வெளியே இருந்து பொண்ணுங்களை கடத்தி அவங்க கொண்டு போய் குழந்தை பெத்துக்க வைப்போம் அப்படின்னு அவன் சொல்லி, யாரா அந்த கிருக்கீங்க, எப்படிதான்டா இதெல்லாம் வந்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு, சரி அந்த இடத்துக்கு இப்ப நான் எப்படி பேசணும், என் பொண்ணு இங்க வந்தாகணும்னு சொல்லும் போல, இங்க ஒரு ரேடியோ இருக்கு, அது மூலியமா தான் நாங்க அங்க பேச முடியும், ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க கனெக்ட் பண்றாங்க. அப்பதான் அந்த வில்லன் வர்றான். அதுல ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான், என் பொண்ணுங்க அவ இப்ப இங்க வந்தே ஆகணும், உன் பையனை நான் தான் இங்க பிடிச்சு வச்சிருக்கேன், அது போக இன்னும் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரே ஒருத்தன் மட்டும் செத்து போயிட்டான், மிச்ச பேரும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா நான் சொல்றத நீ பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வில்லன் சொல்றான், இல்ல உன் பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறோங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லாவே இருப்பா அப்படின்னு சொல்லையுமே, நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா, ஓவரா நல்லவே மாதிரி நடிக்காத
அப்படின்றாரு. நீ என்ன கருமத்தினாலும் பண்ணிட்டு போ, இப்ப நான் என் பொண்ணு கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லும் போல, உன் பொண்ணு கிட்ட நீ பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் என் பையன் கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி இவனும் பேச வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் டேனி சொல்றாரு, உன் பையன் உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா என் பொண்ணை கூட்டிட்டு நீ மட்டும் தனியா இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அவனும் சரின்னு சொல்லிட்டு போட்ல அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி கூட வந்தவங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க வாங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்தோடனே டேனி சொல்றாரு, இந்த இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கேஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுட்டேன், நீ கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்பதான் வில்ல சொல்றான், நான் இந்த இடத்துல ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெளியே இருக்கிற மக்கள் எல்லாருமே கெமிக்கல்ஸை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பல கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மோசமான வாழ்க்கையை அவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என் கூட இருக்க மக்களுக்கு அதை நான் கொடுக்க விரும்பல. என் இடத்துல இன்னும் நிறைய ஜனங்கள் வாழணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பொண்ணை கடத்திட்டு போய் அங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னும் ஒரு கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான். நீ என்ன கர்மத்தினாலும் பண்ணிட்டு போடா, என் பொண்ணை என்கிட்ட விட்டுரு, அவளை உயிரோட என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி டேனி சொல்றாரு. இல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாம், நீ என் பொண்ணை உயிரோட என்கிட்ட விட்டுரு, அதே மாதிரி உன் பையனை உன்கிட்ட விட்டுறேன், எதை நீ சொர்க்கம்னு சொல்றியா அதே இடத்துக்கு சந்தோஷமா போய் வாழ போங்க, ஆனா என் பொண்ணையும் என்னையும் மட்டும் விட்டுருங்க இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு வில்லனும் பொண்ணை அனுப்பி விடுறான், டேனியும் பையனை அனுப்பி விடுறான். என்னதான் இதை பண்ணாலும் இந்த வில்லன் வந்து சரியான வில்லங்கம் பிடிச்ச ஆளா இருப்பான் போல. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சிக்னலை கொடுத்துட்டான், அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க உள்ள வர்றதுக்கு. அலெக்ஸ் சொல்றா, அப்பா இவன் வந்து உங்களை ஏமாத்துறான், வெளியே நிறைய பேர் இருக்காங்க, இங்க நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, நம்ம இங்க இருந்து உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்நேரம் வந்து இந்த வில்லன் சண்டை போடுறான் டேனி கூட. கத்திய வச்சு வில்லன் வந்து ஹீரோவை குத்த நினைச்சா அப்படியே மாத்தி அவன் பையனையே குத்திடுறான். இதனால வந்து வில்லன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அதுக்குள்ள வெளியே இருக்கவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ஹீரோ பயமுறுத்தலான்னு தான் நினைச்சிருக்காங்க. இவங்க பண்ண தப்புனாலதான் அந்த வீட்டையே கொளுத்தலாங்கிற முடிவுக்கு ஹீரோ வந்துட்டாரு. அதனால ஒரு டோர் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா ஸ்பார்க் ஆகுது, அப்படியே அந்த வீடே வெடிக்குது, அங்க இருக்கிற எல்லாரும் செத்து போயிடுறாங்க. டேனியும் அலெக்ஸ் மட்டும் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்தனால அந்த இடத்துல இருந்து அவங்க மட்டும் தப்பிச்சு வெளியே வராங்க. பார்த்தா எல்லாருமே செத்து போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்க இருந்து வர்றாரு. ஆனா சரியா பார்க்காம விட்டுட்டாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துல இன்னும் வில்லன் உயிரோட தான் இருந்திருக்கான். அதுல இருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, பொண்ணுக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துட்டு அங்க சேர்த்து விட்டுட்டு திரும்பி வர்றது எல்லாத்தையுமே இந்த வில்ல அங்க இருந்து ஒரு பில்டிங் வழியா பார்த்துட்டு தான் இருக்கான். வேற ஏதோ பிளான் பண்ணிட்டா போல. அது எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்ட்காக ரொம்பலாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன், சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். பாய் காய்ஸ்.